வீடியோ எடுத்து நான் இப்போ லேட் ஆகிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே லைன் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த லைன் ஃபார்ம் பண்ணி போகிறது நல்லாயிருக்குன்னு சொல்லி. இப்போ காட்டுறாருங்க ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் இந்த எஸ்டேட்லாம் தாண்டி கொஞ்சம் இன்னும் மேலே போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் மேலே நடந்து போகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது. ரெடி ஆகிட்டாங்க. அம்மா அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்களோட போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே காணி கட்டி முடிச்சிட்டாங்க. காணி கட்டி முடிச்சு எல்லாத்துக்குமே வந்து பாயசம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வாங்கினப்போ இது கட்டினதுங்க 1947. இங்கேருந்து அது மேலே கோயிலுக்கு போவாங்க. அவ்வளோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் வந்து ட்ரெடிஷனல் சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் போட்டு தான் நம்ம இப்போ சாமி கொண்டு போவாங்க. வீடியோ எடுத்து நான் இப்போ லேட் ஆகிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே லைன் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த லைன் ஃபார்ம் பண்ணி போகிறது நல்லாயிருக்குன்னு சொல்லி. இப்போ காட்டுறாருங்க ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா அந்த லைன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் போகுது. இது வந்து இந்த ஒரு ஊர் மட்டும்தான். நான் வந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் கிளம்பிட்டாங்க. அவங்க வீடியோ எடுத்ததில் ஸோ அந்த லைன் ஃபார்மேஷன் இங்கேருந்து பார்த்தா தெரியும். நம்ம அங்கே போனால் லைன் தெரியாது. அதனால் இங்கேருந்து வீடியோ எடுத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கும்பிடுவோம். நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடல் வர்ஷிப் எதுவும் கிடையாது. வந்து முக்கோண கல்லை தான் வந்து நம்ம வந்து சாமின்னு சொல்லி கும்பிடுவோம். அது எதை ரெஃபர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியை தாங்க. ஸோ ஐயா எத்தைன்னு சொல்லுவோம். ஐயானை வந்து தாத்தா, எத்தைனை வந்து பாட்டி. ஸோ ஆன்சஸ்டரை வந்து நம்ம வந்து குலதெய்வமாக வச்சு நம்ம கும்பிடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்மள பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து கும்பிட்டு நிலத்தை தொட்டு வேலை செஞ்சு அப்படியே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது தான் நம்மளோட மெயின் இதுவாகவே இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் இந்த எஸ்டேட்லாம் தாண்டி கொஞ்சம் இன்னும் மேலே போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் மேலே நடந்து போகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது. நம்ம கோயிலுக்கு எல்லாமே தான் கோயில் சாமி கும்பிட்டோம். அங்கேருந்து இந்த எஸ்டேட்லேருந்து வந்து போய் மேலே டாப்பில் போய் தான் அங்கே ஒரு என்ன சொன்னீங்களா நம்ம கல் வச்சு சாமி கும்பிடுவோம்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மெயின் ஊருக்கு போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கே பாருங்கள், இதுதான் கோயில். இங்கேயும் இங்கே வந்து ஒரு கல் இருக்கும். இங்கேயும் அந்த காணிக்கை கொண்டு வந்து காணிக்கை இங்கே வச்சு இங்கே பூசை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க.